கோயம்புத்தூர் ஸ்பெஷல் பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. பால் விட்டு செஞ்சுருக்கேன், ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு சாம்பார் சைட் டிஷ் வச்சு போயிருக்காங்க. சூப்பரான கோயம்புத்தூர் ஸ்பெஷல் பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கேங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் பருப்பு போடணும். 5 டம்ளர் தண்ணி, 1 டம்ளர் பாலுங்க. 6 டம்ளர் தண்ணி கணக்குக்காது. 5 டம்ளர் தண்ணி வச்சுட்டேன். 1 டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இது நல்லா கொதித்து வர நேரத்தில் நம்ம பருப்பை களைஞ்சி போட்டுக்கணுங்க. பெருங்காயம் கட்டி காயம் ஒரு துண்டு போட்டுக்கோங்க. பால் நல்லா பொங்கிருச்சு. இப்போ பருப்பை வந்து நம்ம களைஞ்சி போட்டுக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் எடுங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பருப்பு போட்டாச்சு. இப்போ அரிசியை களைஞ்சி எடுத்துக்கலாம். பருப்பு கொஞ்சம் வேகவும் நம்ம அரிசியை களைஞ்சி போட்டுக்கணும். பருப்பு கொஞ்சம் வெந்துருச்சு, அரிசியும் போட்டாச்சு. ரெண்டும் சேர்ந்து நல்லா வேகட்டுங்க. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு போடணும். இப்போ பருப்பு போட்டுக்கனால உப்பு போட்டாக்கே பருப்பு வந்து வேகாதுங்க. அதனால் தண்ணி வற்றி வர நேரத்தில் நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்போ உப்பு போட்டாச்சு. உப்பு போட்டு நல்லா கிண்டி கொடுத்து கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு வைங்க, நல்லா வெந்துடும் உங்களுக்கு. தண்ணி எல்லாமே கரெக்டாக இருக்குது பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா வெந்துருச்சு. கடாய் அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி துண்டு ஒரு விரல் அளவுக்கு இஞ்சி துண்டு நறுக்கி போட்டிருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன். மிளகு வந்து 2 ஸ்பூன் 1-2 உடச்சி போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டு மிளகா ஒரு 3 மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன். கருவேப்பிலத்தில் வந்து நம்ம அப்படியே உருவி போட்டோம், தாளசத்தில் போடாமல் பச்சையாக உருவி போட்டு கிண்டி இறக்குனோம்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டில் கோயம்புத்தூர் ஸ்பெஷல் பொங்கல் ரெடிங்க. அட்டகாசமான பொங்கல். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம பிளேட்டில் சேவ் பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. சூப்பரான பொங்கல் ரெடி. இது பிளேட்டில் சேவ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். ஸ்டவ்வோடு சமைக்கும் போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க பொங்கல் கூட சூப்பராக இருக்குங்க. வீடியோ முடிஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.